இந்த இந்த குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தின் கோர்வையை பார்க்கும்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஓகே, தீர்க்க தரிசனம் என்பது நாம் என்ன விரும்புகிறோமோ அது நடந்தேறத்தக்கதாக விசுவாசத்திலே பேசுவது. நாம் நல்லதையும் நினைக்கலாம், கெட்டதையும் விரும்பலாம். கெட்டதை விரும்பும் பொழுது உங்களுக்கு வாய்க்க கூடும், ஆனால் அதெல்லாம் சிக்கல் உண்டு. நல்லதை செய்வோம், உறுதியாக செய்வோம், நன்மை நமக்கு திரும்பி வரும். நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியே, அப்போ ஆவியை காற்றோடு கலக்குகிற ஒரு முறை என்று ஒன்று கிறிஸ்தவ தீர்க்க தரிசனத்திலே உண்டு. காற்று இட்ஸ் a பயாலஜிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படி சொல்லலாம் இல்லையா? காற்று என்பது இயற்கையின் சக்தி. இந்த இயற்கையின் சக்தியோடு ஒரு தெய்வீக வல்லமையை அனுப்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.